ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 11ஆம் வகுப்பு பயிற்சி 1.3ல் 20வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு சாதாரண சங்கேத மொழியில் ஓர் உருவினை மாற்றியமைக்க எண்ணால் எழுத பயன்படுத்தப்படும் சார்பு f of x equal to 3x minus 4. இச்சார்பின் நேர்மாறினையும் அந்நேர்மாறு ஒரு சார்பு என்பதையும் காண்க. இதுவும் போன சம் மாதிரி தான். இங்கே f of x கொடுத்துருக்காங்க. இதோட நேர்மாறை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்த கண்டுபிடிச்ச நேர்மாறு சார்பு அப்படிங்கிறதை நம்ம நிரூபிக்கணும். அவை y = x என்ற நேர்கோட்டில் சமச்சீர் உடையது என்பதை வரைந்து காண்க. இங்க நம்மளுக்கு வரைபடமும் வரையணும், சரிங்களா? அதாவது y = x என்ற நேர்கோட்டில் f of x-உம் இதோட நேர்மாறு ரெண்டுமே சமச்சீர் அப்படிங்கிறத வரைபடத்துல வரைஞ்சி நிரூபிக்கணும், சரிங்களா? ஓகே, முதல் இதோட நேர்மாறு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அதை எடுத்து எழுதிக்கலாம். f of x = 3x minus 4. இப்போ f of x ஒய்னு எடுத்து எழுதிக்கலாமா? இந்த சைடு 3x minus 4. இதோட நேர்மாறு கண்டுபிடிக்கணும்னா x = அப்படின்னு கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? y -4 இங்கே வந்துன்னா +4. இனி அங்கே 3x மட்டும் இருக்கும். இப்போ y கூட்டல் 4 3 பெருக்கல் இருக்கு. இங்கே வந்து வகுத்தல் ஆகிடுமா? அப்போ டிவைடருக்கு கீழே 3. இனி அங்கே x மட்டும் இருக்கும். இப்போ நேர்மாறு எழுதிக்கலாம். நேர்மாறு அப்படின்னா f inverse of x இப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். இங்கே x எழுதியிருக்கனால yக்கு பதில் xன்னு எடுத்து எழுதிருங்க. x கூட்டல் 4/3. இப்போ நம்ம நேர்மாறு கண்டுபிடிச்சிட்டோம். இனி இந்த நேர்மாறு சார்பு அப்படிங்கிறத நிரூபிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? x = 0 அப்படின்னு பிரதியிடலாம். பாருங்க, xக்கு பதில் 0 கூட்டல் 4 கீழே 3. 0வே 4ஐயும் கூட்டினா 4 தான், கீழே 3. இதை நீங்கள் வகுக்கலாம், இல்லாட்டா இப்படியே இருக்கட்டு. இனி xக்கு பதில் 1ன்னு பிரதியிடலாமா? அப்போ xக்கு பதில் 1 கூட்டல் 4 கீழே 3. 1 4ஐயும் கூட்டினா 5 கீழே 3. இதுக்கு பிறகு x = 2ன்னு பிரதியிடலாம். ஓகே, 2 xக்கு பதில் 2 4 கீழே 3. 4 2ஐயும் கூட்டினா 6 கீழே 3. கேன்சல் பண்ணுங்க. 1 3 3 ஈர் 3 6. அப்போ என்ன வந்திருக்கு? 2. இந்த மாதிரி நீங்கள் நிறைய மதிப்பு கண்டுபிடிக்கலாம். நம்ம இங்கே ஒரு 3 கண்டுபிடிச்சா போதும். இப்போ நம்ம அம்புகுறி படம் வரையலாம். இந்த சைடு எக்ஸ், சரிங்களா? எக்ஸ் என்னென்ன பிரதியிட்டோம்? 0 1 2 இந்த மாதிரி நிறைய பிரதியிடலாம். அடுத்த இந்த சைடு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னெல்லாம் கிடச்சிருக்கு? 4/3, அடுத்த 5/3, அடுத்த 2 இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், 0ன்னு பிரதியிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 4/3. 1ன்னு பிரதியிட்டா 5/3. 2ன்னு பிரதியிட்டா 2 தான் கிடைக்குது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்கே தனித்தனியான பிம்பம் இருக்குது. 0க்கு 4/3 மட்டும், 1க்கு 5/3 மட்டும், 2க்கு 2 மட்டும். இந்த மாதிரி எக்ஸுக்கு பதில் நீங்கள் எந்த மதிப்பு பிரதியிட்டாலும் வெவ்வேறான ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ இது என்னது? சார்பு. அப்போ இப்படி எடுத்து எழுதிருங்க. therefore சார்பகத்தில் உள்ள எல்லா உறுப்பிற்கும் துணை சார்பகத்தில் ஒரே ஒரு பிம்பம் உள்ளது. எனவே f inverse of x ஒரு சார்பு ஆகும். இது சார்பகம், இது துணை சார்பகம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் வெவ்வேறான பிம்பம் இருக்கு. அதனால இது என்னது? சார்பு. இனி நம்ம வரைபடம் வரையணும், சரிங்களா? வரைபடம் வரையணும்னா 3 அட்டவணையை நம்ம வரைஞ்சிக்க போறோம். ஃபர்ஸ்ட் y = x என்ற நேர்கோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் என்னது? yயும் xும் என்னது? சமம். அப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு அட்டவணை. இதில் வந்து எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம், இதில் வந்து ஒய். எக்ஸ் வந்து 0வாக இருந்ததுன்னா ஒய்யும் என்னது? 0. அதுதான் y = x. இனி எக்ஸோட மதிப்பு 1னா ஒய்யோட மதிப்பு 1. எக்ஸோட மதிப்பு 2னா ஒய்யோட மதிப்பு 2, சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் அட்டவணை. பேன மேலே எழுதிக்கலாம் y = x. இனி பாருங்க, நம்மளுக்கு f of x = 3x minus 4ன்னு கொடுத்துருக்காங்க. இனி அதை எழுதிக்க போகிறோம். f of x = 3x minus 4. இப்போ எக்ஸுக்கு பதில் நான் 0 அப்படின்னு பிரதியிட போகிறேன். f of xக்கு பதில் 0 = 3 × xக்கு பதில் 0 minus 4. 3ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0, அடுத்த -4. இப்போ என்ன வரும்? -4 தான் வரும். இனி xக்கு பதில் 1 அப்படின்னு பிரதியிடலாமா? அப்போ f of 1 = 3 × xக்கு பதில் 1 -4. 3ஐயும் 1ஐயும் பெருக்குனா 3, அடுத்த -4. இப்போ -4 கழிங்க. 4லேருந்து 3 கழிச்சா 1, பெரிய நம்பர் 4, அதோட குறியீடு மைனஸ். இனி xக்கு பதில் 2 அப்படின்னு பிரதியிடலாம். f of 2 = 3 × xக்கு பதில் 2 -4. 3 2 6 -4 கழிச்சா 2 கிடைக்கும். இந்த மாதிரி 3 கண்டுபிடிச்சா போதும். இப்போ பாருங்க, இங்கே வந்து x, இங்கே வந்து f of x. அப்போ xக்கு 0ன்னு பிரதியிட்டா என்ன கிடைக்குது? -4. 1ன்னு பிரதியிட்டா -1 கிடைக்குது. 2ன்னு பிரதியிட்டா 2 தான் கிடைக்குது. இது ரெண்டாவது அட்டவணை. இனி இதோட நேர்மாறு f inverse of x = x கூட்டல் 4/3. இதை எடுத்து எழுதிக்கலாம். f inverse of x = x கூட்டல் 4/3. இப்போ பாருங்க, இதோட நேர்மாறு தானே இது. அப்போ நான் எக்ஸுக்கு பதில் -4ன்னு பிரதியிட்டா 0 கிடைக்கும். கீழே உள்ளதை பிரதியிட்டா மேலே உள்ளது கிடைக்கும், சரிங்களா? அப்போ எழுதிக்கலாம். x இங்கே வந்து f inverse of x. அப்போ -4ன்னு பிரதியிட்டா 0ன்னு கிடைக்கும்.
-1ன்னு பிரதியிட்டா 1 கிடைக்கும், 2ன்னு பிரதியிட்டா 2 தான் கிடைக்கும். இது 3வது அட்டவணை. இனி எக்ஸ் அச்சு ஒய் அச்சு இப்படி வரைஞ்சிருங்க. இதுலேயும் 1 2 3, இங்கேயும் 1 2 3. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு அட்டவணையில் பாருங்கள், 0க்கு 0 தான். எக்ஸ் அச்சில் 0னா ஒய் அச்சுலேயும் 0. அப்போ இங்கே தான் வரும். குறிச்சிக்கிட்டு எழுதிருங்க 0,0. இனி எக்ஸ் அச்சில் 1னா ஒய் அச்சில் என்னது 1. அப்போ எக்ஸ் அச்சில் 1 இங்கே இருக்குது, ஒய் அச்சில் 1 இங்கே இருக்குது. அப்போ 1க்கு நேராக இந்த 1க்கு நேராக. அப்போ புள்ளி இங்கே வரும். எழுதிருங்க 1,1. இனி எக்ஸ் அச்சில் 2னா ஒய் அச்சில் என்னது 2 தான். அப்போ 2 இங்கே இருக்குது, இங்கே 2. அப்போ 2க்கு நேராக 2க்கு நேராக. அப்போ புள்ளி எங்கே வரும்? இங்கே வரும். சரிங்களா? எழுதிருங்க 2,2. இப்போ நம்ம இந்த 3 புள்ளியை இணைக்கலாம். இணைச்சிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி இணைச்சி ஒரு நேர்கோடு வரையணும். அடுத்து இங்கே ஒரு அம்புகுறி, இங்கே ஒரு அம்புகுறி. இது வந்து y = x என்கிற நேர்கோடு. அதுக்கு பிறகு 2வது அட்டவணை. எக்ஸ் அச்சில் 0னா ஒய் அச்சில் என்னது -4. எக்ஸ் அச்சில் 0 இங்கே இருக்குது, ஒய் அச்சில் -4 இங்கே இருக்குது. அப்போ இதில் வரும். எழுதிருங்க 0,-4. இனி எக்ஸ் அச்சில் 1னா ஒய் அச்சில் -1. எக்ஸ் அச்சில் 1 இங்கே இருக்குது, ஒய் அச்சில் -1 இங்கே இருக்குது. அப்போ 1க்கு நேராக -1க்கு நேராக புள்ளி இங்கே வரும். எழுதிருங்க 1,-1. இனி எக்ஸ் அச்சில் 2னா ஒய் அச்சில் 2. எக்ஸ் அச்சில் 2 இங்கே இருக்குது, ஒய் அச்சில் 2 இங்கே இருக்குது. அப்போ 2க்கு நேராக 2க்கு நேராக ஆல்ரெடி நம்ம குறிச்சிருக்கோம். அப்போ இதை குறிச்சிக்க வேண்டாம். இப்போ இந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த 3 இணைக்கலாம். இணைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இணைச்சிடுங்க. இங்கே ஒரு அம்புகுறி, அடுத்த இங்கே ஒரு அம்புகுறி. இது வந்து f(x). இனி 3வது அட்டவணை. எக்ஸ் அச்சில் -4னா ஒய் அச்சில் 0. எக்ஸ் அச்சில் -4 இங்கே இருக்குது, ஒய் அச்சில் 0 இங்கே. அப்போ இதில் தான் நீங்கள் குறிக்கணும். எழுதிக்கலாம் -4,0. இனி எக்ஸ் அச்சில் -1, ஒய் அச்சில் 1. எக்ஸ் அச்சில் -1 இங்கே இருக்குது, ஒய் அச்சில் 1 இங்கே இருக்குது. அப்போ -1 1 இங்கே வரும் புள்ளி. எழுதிருங்க -1,1. அடுத்து எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் 2. அது நம்ம குறிச்சிட்டோம். இப்போ இந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த 3 இணைக்கலாம். இணைக்கிறேன் பாருங்கள். ஓகே, இணைச்சிட்டேன். இங்கே அம்புகுறி, இங்கே அம்புகுறி. இது வந்து f(x). கொஸ்டினில் சமச்சீர் அப்படி நிரூபிக்க கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது இப்போ பாருங்கள் y = x. இதை வந்து கண்ணாடி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது இந்த கண்ணாடி, இந்த கோட்டுக்கு முன்னாடி என்னது இருக்குது? இது. சரிங்களா? இதோட பிம்பம் தான் இந்த சைடு தெரியுது. இப்படி தெரியுது. இப்படி தெரிகிறது பிம்பமாக இந்த பக்கம் மாறி தெரியுது. இப்படி தெரிஞ்சுன்னா அது என்னது? சமச்சீர். உங்கள் புக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து கண்ணாடி. இந்த கோடை கண்ணாடி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வளைவரை இதோட பிம்பம் இங்கே தெரியுது. இப்படி இருக்கிறது இப்படி மாறி தெரியுது. சரிங்களா? அப்போ இது என்னது? சமச்சீர். பாருங்க, கொடுக்கப்பட்ட வரைபடம் Fக்கு L என்ற கோட்டின் மீதான பிரதிபலிப்பு F' என்பது L-ஐ பொறுத்து Fக்கு சமச்சீராக அமையும் வரைபடம் ஆகும். சமச்சீர்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இதோட பிம்பம் இங்கே தெரிஞ்சுன்னா அது என்னது? சமச்சீர். அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்க. இது வந்து கண்ணாடி, இந்த வளைவரை பிம்பமா இங்கே தெரியுது. அப்போ இது என்னது? சமச்சீர். அப்போ எடுத்து எழுதிருங்க. therefore வரைபடத்தில் இருந்து y = x என்ற நேர்கோட்டில் f(x) மற்றும் f(x) ஆகியவை சமச்சீர் உடையதாகும். அப்படி நம்ம நிரூபிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். இதோட இந்த பயிற்சி முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.